ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ்க்கும் சரி, புது வியூவர்ஸ், பழைய வியூவர்ஸ்க்கும் சரி, நம்ம ஓல்டு சேனலில் வீடியோஸ் வரல அப்படின்னு அந்த சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு எப்படி போயிட்டு ரீச் ஆகுறதுல ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ குரூப் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரீ குரூப்பில் இல்லாதவங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்குறவங்களுக்கு மட்டும் நம்ம புது சேனலில் வீடியோ போடுறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை ஃபாலோ பண்ணுறோம் சரி, என்ன ஃபாலோ பண்ணவும் சரி, அவங்களுக்கு போய்ட்டு ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோ மட்டும், ஏன்னா அவங்களுக்கு போய்ட்டு ரீச் ஆகிடும். அட்லீஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க, என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரியும், கொஞ்சம் புரிதல் ஏற்படும். அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ண ஸ்ட்ராங்காக. மறக்காமல் உங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுடைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுவிடுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரீச் ஆகிடும். சரி, இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் XYZ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நேற்று 4% வந்து லாபம் பண்ண முடிஞ்சது நம்மளால். ஓகே, ஏன் அந்த 1% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த 1% வந்து எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் லாபம், ஒரு நாள் நஷ்டம், தொடர்ந்து 3 நாள் நஷ்டம், தொடர்ந்து 2 நாள் லாபம், இந்த மாதிரி நம்ம கூட்டி கழித்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி பார்த்தா டெய்லி 4%லாம் எடுக்க முடியாது. பர்டிகுலர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% மைனஸில் இருக்கும், கண்டினியூவாக 1% லாஸில் இருக்கும். ஸோ இந்த லாபம் நஷ்டம் மாறி மாறி சொல்ல நம்ம ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1% வந்து நம்மளால் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனில் மூவ் ஆக முடியும். ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணேன். ஒரு சில வந்து அவ்வளோலாம் முடியாது, நீங்கள் சொல்கிறது தப்பு, ஒரு நாளைக்கு 10% ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியாது. ஓகே, நான் வந்து வெளிப்படையான ஒரு ஃப்ராங்கான விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னால் வந்து அவ்வளோ டெய்லி 10% தான் என்னால் சான்ஸே கிடையாது. ஓகே, என்னால் முடிஞ்சது 1% இல்லை 2%, மிஞ்சி போனால் அவ்வளோதான். அதை விட தவிர என்னால் 4% கூட என்னால் டஃப்பான விஷயந்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். என்னால் அவ்வளோலாம் முடியாது. இதை வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர இதில் எந்த ஒரு பிளாங்க் இப்போ நோ மோர் கிளாஸஸ் கூட போட்டுருவோம், எந்த ஒரு கோர்சஸ் கிடையாது, அப்புறம் நோ மோர் டிப்ஸ், நோ மோர் எதுவுமே கிடையாது. எது அந்த பியூர்லி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்லி எஜுகேஷன் மட்டும் நம்ம நகர்த்திட்டு போகும். ஓகே, சரி சார். இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு அப்பர் சைடுக்கான டைரெக்ஷன் கொடுத்தீங்க, பார்த்தீங்க தெரியும், ஒரு அப்பர் சைடுக்கான டைரெக்ஷன் கொடுத்துருந்தீங்க. ஜஸ்ட் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சு, அப்புறம் சஸ்டெண்ட் கீழே திரும்ப இந்த மாதிரி மேலே போயிடுச்சு அப்படின்வாங்க. மேலே போகல ஃப்ரெண்ட்ஸ். அதுனா ஃபஸ்ட் லெவல் தான் ரீச் ஆகிடுச்சு, நம்மளுடைய 25,020 மட்டும் தான் ரீச் ஆகிடுச்சு, இன்னும் மேலே போகலை. மேபி இன்றைக்கி அந்த இடத்துல மேலே போய்ட்டு ரீச் ஆகலாம், அந்த 25,060, 25,120 பண்ணலாம். ஆனால் என்னோடய வியூன்னா ஒன்லி ஃபார் அப்பர் சைடு, அவ்வளோதான். இல்லை டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் இல்லை ஸ்டில். ஓகே, சரி. இந்த அப்பர் சைடுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று இதில் பிரேக் அவுட் வச்சு ஸ்டாப் லாஸ் எங்கே போகணும்னு தெரியலவங்க. இப்போ ஸ்விங் லோ இருக்குதுன்னா ஸ்விங் லோ விட்டு பஃபர் பாயிண்ட் கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தள்ளி வச்சு போடலாம், அவ்வளோ சிம்பிள். இல்லைப்பா நான் ரொம்ப டைட் எஸ்எல் போட்டு பண்ணுறனால அப்படின்னு நினச்சிங்களேன், இந்த இடத்துல வந்து எஸ்எல் ட்ரிகராக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல எஸ்எல் ட்ரிகராக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. ஃபஸ்ட் எஸ்எல் ட்ரேட் முடிஞ்சிச்சா, இந்த இடத்துல எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சா, புக் பண்ணிட்டீங்களா சில, அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பிரேக் அவுட் கிடைக்குதா, பிரேக் அவுட் கிடைச்சி இந்த மூமெண்ட்டாக கேட்ச் பண்ணுங்கள். உங்களோட ஸ்விங் லோவை அகைன் வந்து ஸ்டாப்பில் நீங்கள் டைட் எஸ்எல் போடுறவங்களா இருந்தால், இல்லை நீங்கள் வந்து காமன் இவ்வளோ பெரிய எஸ்எல் போடுறீங்கன்னா அதே மாதிரி லாபமும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும். ஸோ இந்த இதில் வந்து லாபமும் எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி தான் உங்களால் ட்ரேட் எடுத்து போக முடியாது. ஏதோ குட்டாந்தசி ஏதோ வந்துச்சு போச்சு அப்படின்னு போயிட்டுனா ஓவர் ட்ரேடிங் தான் ஆகும், எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னென்னமோ ஆகிட்டு கண்ணாமண்ணு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2013, 12 பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணிட்டீங்களோ அதே தான். ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா பேக் டு பேக் மேலே போகுமா கீழே, இந்த இடத்துல குட்டி இடத்துல மாட்டிக்குவீங்க. அப்போ என்ன இங்கே மேலே கீழே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு இடத்துல மேலே போகிற மாதிரி தெரியும், இடத்துல கீழே போகிற மாதிரி தெரியும், இடத்துல மேலே போகிற தெரியும், நிறைய எஸ்எல்லாம் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். எமோஷனல் குவான்டிட்டி மாற்றி போட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருப்பீங்க கண்ணாம. அந்த மாதிரி தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க இனிமேட்டு. ஓகே, சரி. இப்போது நெக்ஸ்ட் என்ன சார் மூவ்மெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், நம்ம உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் கவனிச்சிங்க, 25,000 கிட்ட ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. இங்கே ரிஜெக்ட் ஆகல, லோயில் ஃபார்மேஷன் ஆகலை. லோயில் ஃபார்மேஷனாக இந்த லோவை பிரேக் பண்ண மாட்டேச்சு, இதில் பிரேக் பண்ணி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்திருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் இங்கேயே நிற்குது. அப்போ என்ன ஆகுனா இந்த லெவலில் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு 25,100, 25,060 இந்த லெவலில் மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சுன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த 25,160 கூட ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது.
ஸோ இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இங்கே சஸ்டெண்ட் ஆயிடுச்சு, திரும்ப நல்லா மேலே மூமெண்டம். எனக்கு கீழே பிரேக் டவுன் ஆகலை, ஒரு லோ இந்த லோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த லோ பிரேக் டவுன் ஆகலை. பிரேக் டவுன் ஆகிடுச்சா நமக்கு நேற்று சொன்னேன்ல கேப் ஃபில் அதெல்லாம் வந்திருக்கும். மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நிற்கிறதுனால ஒரு அப்பர் சைடுக்கான மூவ் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு மேலே அப்பர் சைடுக்கான ஒரு வியூவை நிஃப்டி 50ல் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு மூவ் ஆகலாம். பேங்க் நிஃப்டி என்ன சார் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஆல்சோ உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ணிகிட்டு இருக்குது ஸ்டில். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டு வந்ததில் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, லிட்டில் பிட் கேப் டவுன். அந்த கேப் டவுன் வந்து மேலே ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ நமக்கு ஒரு நியூ சப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட்டிங் அகைன் பையர்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ இன்னொரு லோ இங்கேருந்து ஹை புக் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டு அகைன் வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கேருந்து நமக்கு நியூ ஹை கிடைக்கும். ஓகே, அப்போ நியூ ஹையர் லோ கிடைக்க சொல்ல திரும்ப மார்க்கெட்னா 55,000 ரவுண்ட் நம்பர் நெடுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இங்கேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு போய் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம சேனல் பிளாக் ஆகிட்டு இருந்தால நம்ம அந்த சேனலில் அப்லோட் பண்ண முடியல. அதெல்லாம் புது சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம்னா, சென்செக்ஸ் ஆல்சோ உங்களுக்கு நல்ல ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதில் வந்து டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஏன்னா பிரேக் டவுன் ஆகலை, ஒரு நியூ லோவை பிரேக் பண்ணலை. லோ க்ரியேட் பண்ணாங்க, ஹையர் லோவை, அந்த லோவை பிரேக் பண்ணலை மார்க்கெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப் ரிஃபில்லையும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே மார்க்கெட் சஸ்டெண்ட் நிற்குது, இங்கே நிற்குது, இந்த ஏரியாவில் நிற்குது, ரிவர்ஸ் ஆகலை. ஸோ ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, நம்ம வந்து ப்ரைஸ் ஓகே திரும்பிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். இங்கே ப்ரைஸ் நிற்கலை. ஸோ அப்போ என்ன ஒன்று, நம்ம திரும்ப வந்து இதில் 81,800 82,000 ரவுண்டும் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.